நாடு முழுக்க குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவல். நிகழ்தகவு. பைக்கில் சென்று கொண்டிருந்த பிரியாணி கடை உரிமையாளர் சடாரென மோதிவிட்டு நிற்காமல் சென்ற கார். நூலிழையில் உயிர் தப்பியவருக்கு 2 நாட்களுக்கு பின் வந்த போன் கால். பிரியாணி மாஸ்டரின் கைப்பக்குவத்தில் மயங்கி கணவரையே கொல்ல பார்த்த வில்லங்க மனைவியின் சதித்திட்டம் தவிடுபுடியானது. எப்படி நடந்தது என்ன? தான் நடத்திட்டு வர பிரியாணி கடைக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்காக சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில பைக்ல போயிட்டு இருந்திருக்காரு ஹரிகிருஷ்ணன். அப்போ எங்கிருந்தோ வந்த ஒரு கார் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஹரிகிருஷ்ணன் ஓட்டிட்டு போன பைக் மேல வேகமா மோதி இருக்கு. கார் மோதினதுல தூக்கி வீசப்பட்ட ஹரிகிருஷ்ணன் அதிர்ஷ்டவசமா சிறு காயத்தோட உயிர் பிழைச்சிட்டாரு. அவர் மேல மோதின கார் மின்னல் வேகத்துல தப்பிச்சு போயிருச்சு. யாரோ போதையில காரை தாறுமாறா ஓட்டிட்டு வந்து நம்ம மேல மோதிட்டாங்கன்னு நினைச்சு ஹரிகிருஷ்ணன் சாதாரணமா விட்டுட்டாரு. ஆனா 2 நாள் கழிச்சு அவருக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு போன் கால் வந்திருக்கு. அந்த காலை அட்டன் பண்ணி பேசின ஹரிகிருஷ்ணனுக்கு தலையில இடி விழுந்த மாதிரி ஆகிடுச்சு. காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் உள்ள மேவலூர் குப்பத்தை சேர்ந்த 48 வயதான ஹரிகிருஷ்ணன் கேளம்பாக்கம் தண்டலம் ரோட்ல கறிக்கடையோட சேர்ந்து பிரியாணி கடை நடத்திட்டு வராரு. இவருடைய மனைவி 39 வயதான பவானி கணவருக்கு சப்போர்ட்டா பிரியாணி கடையை கவனிச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த தம்பதிக்கு குழந்தைகள் கிடையாது. ஹரிகிருஷ்ணன் நடத்திட்டு வர பிரியாணி கடையில 29 வயதான மதன்குமார் பிரியாணி மாஸ்டரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. பிரியாணி கடைக்கு தேவையான பொருட்களை வாங்கறதுக்காக ஹரிகிருஷ்ணன் வெளியில போன நேரமெல்லாம் பவானியும் மதனும் சேர்ந்துதான் கடையை கவனிச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. தன்னுடைய மனைவிக்கும் மதனுக்கும் இடையில இப்படி ஒரு தப்பான உறவு இருக்கிறது அக்கம் பக்கத்துல உள்ளவங்க மூலமா ஹரிகிருஷ்ணனுக்கு தெரிய வந்திருக்கு. ஆனா அதை முழுசா நம்பாத ஹரிகிருஷ்ணன் காதுக்கு வந்த விஷயம் உண்மையா பொய்யாங்கிறத கண்டுபிடிக்க கடையில சிசிடிவி கேமரா மாட்டியிருக்காரு. சிசிடிவி கேமரா மாட்டின மறுநாள் வழக்கம் போல ஹரிகிருஷ்ணன் தன்னோட பைக்ல வெளியில போயிருக்காரு. கணவர் கடையில இல்லாததால பவானி பிரியாணி மாஸ்டர் மதன்குமார் கூட நெருக்கமா இருந்திருக்காங்க. தன்னுடைய மனைவி கடையில வேலை பார்க்கறவன் கூட எல்லை மீறி பழகினத ஹரிகிருஷ்ணன் சிசிடிவி கேமரா மூலமா கையும் களவுமா கண்டுபிடிச்சிட்டாரு. கடும் கோபத்தோட வந்த ஹரிகிருஷ்ணன் பவானி கூட நெருக்கமா இருந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருந்த மதனை ஆத்திரம் தீர அடிச்சு இனிமே இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி விரட்டி விட்டுருக்காரு. அதே மாதிரி பவானியையும் கண்டிச்சிருக்காரு. ஹரிகிருஷ்ணன் மதனை கடையில இருந்து விரட்டி விட்டதால பவானிக்கு தன்னோட ஆசை காதலனை பார்க்க முடியாம பேச முடியாம போயிருக்கு. இது அவங்களுக்கு கணவர் மேல கடும் கோபத்தை உண்டாக்கி இருக்கு. மதன் கூட பழகிறதுக்கு தடையா இருந்த கணவர் ஹரிகிருஷ்ணனுடைய கதையை முடிச்சிடணும்னு பவானி முடிவு பண்ணியிருக்காங்க. ஹரிகிருஷ்ணனை எப்படி கொல்லலாம், யாரை வச்சு கொல்லலாம்னு யோசிச்ச பவானியும் மதனும் கூலிப்படைய வச்சு பண்ணாதான் நாம மாட்டிக்க மாட்டோம்னு நினைச்சிருக்காங்க. அதுபடி திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கூலிப்படையினர் கிட்ட பேசி இருக்காங்க. ஹரிகிருஷ்ணனுடைய உயிருக்கு 15 லட்சம் ரூபாய் டீல் பேசின பவானியும் மதனும் அதுக்கு அட்வான்ஸா 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. அடுத்து ஹரிகிருஷ்ணன் எந்தெந்த நேரத்துல எந்தெந்த இடத்துக்கு போவாரு, எப்படி போவாரு, பிரியாணி கடையில தனியா எப்பெல்லாம் இருப்பாருங்கிற எல்லா விவரத்தையும் பவானி கூலிப்படை கிட்ட சொல்லி இருக்காங்க. ஒரு சில நாட்கள் ஹரிகிருஷ்ணனை ஃபாலோ பண்ணி நோட்டமிட்ட கூலிப்படை கும்பல் ஹரிகிருஷ்ணன் பைக்ல போயிட்டு இருக்கும்போது காரை வச்சு மோதி கொலை பண்ணிட்டு ஆக்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுபடி ஹரிகிருஷ்ணன் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில மேவலூர் குப்பம் பக்கத்துல பைக்ல போயிட்டு இருந்தப்போ கூலிப்படையினர் வந்த கார் அவர் மேல மோதி இருக்கு. இதுல லேசான காயத்தோட ஹரிகிருஷ்ணன் உயிர் தப்பிச்சிட்டாரு. போட்ட பிளான் சொதப்புனது தெரிஞ்சு பவானியும் மதனும் கூலிப்படை கும்பல் கிட்ட கோபமா பேசினதாவும் அட்வான்ஸா கொடுத்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பி கேட்டதாவும் சொல்லப்படுது. இதனால கூலிப்படைக்கும் பவானி மதனுக்கும் இடையில வாக்குவாதம் வந்திருக்கு.
கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டதால கோபத்துல கூலிப்படைய சேர்ந்தவங்க ஹரிகிருஷ்ணன் கூட கூட்டு சேர முடிவு பண்ணி அவருக்கு கால் பண்ணி பேசி இருக்காங்க. அதாவது ஹரிகிருஷ்ணன் கிட்ட பேசின கூலிப்படை கும்பல் அன்னைக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்ல, உங்களை கொல்றதுக்காக உங்க மேல காரை ஏத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச ஹரிகிருஷ்ணன் எதுக்கு என்ன கொலை பண்ண பாத்தீங்கன்னு பதற்றத்தோட கேட்டிருக்காரு. அப்போ உங்க மனைவியும் உங்க கடையில வேலை பார்த்த மதனும் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொன்னதோட பவானியும் மதனும் கூலிப்படை கிட்ட பேசின ஆடியோவையும் ஹரிகிருஷ்ணனுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த ஆடியோவை கேட்டதுக்கு அப்புறம் ஹரிகிருஷ்ணனுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பவானியும் மதனும் உன்னை கொல்ல சொல்லி 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. நீ எங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தா உன்னை கொல்லாம விட்டுறோம்னு சொல்லி டீல் பேசி இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரியே பணம் கொடுத்துறேன், என்னுடைய பிரியாணி கடைக்கு வந்து பணத்தை வாங்கிக்கோங்கன்னு கூலிப்படை கிட்ட சொன்ன ஹரிகிருஷ்ணன் இந்த விஷயத்தை போலீஸ் கிட்டையும் சொல்லி இருக்காரு. ஹரிகிருஷ்ணன் கிட்ட இருந்து 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிடலாம்னு ஆசையா வந்த கூலிப்படையை சேர்ந்த விக்னேஷ், விஜய், மணிகண்டன் ஆகிய 3 பேரையும் போலீஸ் மடக்கி பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து இது எல்லாத்துக்கும் மூல காரணமான பவானி மதனையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில கம்பி எண்ண வச்சிருக்காங்க. பிரியாணி மாஸ்டர் கூட ஏற்பட்ட தகாத உறவுனால குன்றத்தூரை சேர்ந்த இளம்பெண் அபிராமி பெத்த குழந்தைகளை துடிக்க துடிக்க கொன்ன சம்பவம் தமிழ்நாட்டையே கொந்தளிக்க வச்சது. இப்போ அதே மாதிரி வேற ஒரு பிரியாணி மாஸ்டருக்காக தாலி கட்டின கணவனையே மனைவி கொல்ல பார்த்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. சமையல் அறையில் ரத்த வெள்ளத்தில் கிடந்த மனைவி, பக்கத்தில் சிதறி கிடந்த தாலி. மதிய சாப்பாட்டிற்காக வீட்டுக்கு வந்த கணவனுக்கு காத்திருந்த ஷாக். கொலை செய்துவிட்டு சர்வசாதாரணமாக நடந்து சென்றனர். வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் சைக்கோவாக மாறிய கொடூரன் சிக்கியது எப்படி நடந்தது என்ன? விடியற் காலையில வேலைக்கு போன கணவர் நாகராஜ் மதியம் 2:30 மணிக்கு சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு. கோல பசியோட வீட்டுக்கு வந்த நாகராஜ் வாசல்ல காலடி எடுத்து வச்சதுமே விஜயான்னு மனைவியோட பேரை சொல்லிட்டே தான் உள்ள போயிருக்காரு. ரொம்ப பசிக்குதுமா, சாப்பாடு எடுத்துவேன்னு கத்தி சவுண்டு விட்டும் விஜயா கிட்ட இருந்து எந்த பதிலுமே வரல. என்னடா சத்தத்தையே காணோம், எங்க போயிட்டான்னு தேடின நாகராஜ் பெட்ரூம்குள்ள போய் பார்த்திருக்காரு. அங்க அவங்கள காணோம். அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போய் பார்த்தா அங்க கழுத்து அறுக்கப்பட்டு மனைவி விஜயா ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்ததை பார்த்து நாகராஜுக்கு ஒரு நிமிஷம் மூச்சே நின்னு போயிடுச்சு. உடனே பக்கத்து வீட்டுக்காரங்களையும் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே போலீஸும் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. கொடூரமா உயிரிழந்து கிடந்த விஜயாவுடைய சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து என்ன ஏதுன்னு விசாரிச்சப்போ ஈரோடு மாவட்டம் பவானி வர்ணாபுரத்துல இருக்கிற வீட்டுல நாகராஜ், மனைவி விஜயா, 2 பசங்க மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருந்தது தெரிய வந்துச்சு. 2 பசங்களும் சனி ஞாயிறு ஸ்கூல் லீவுங்கிறதால பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸுடைய சந்தேக பார்வை முதல்ல கணவன் நாகராஜ் பக்கம் தான் திரும்பிச்சு. மனைவி கூட ஏற்பட்ட சண்டையில நாகராஜ் தான் குத்தி கொன்னுட்டு நாடகம் ஆடுறாரோ அப்படிங்கிற கோணத்துல விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. நாகராஜ் கிட்ட விசாரிச்சப்போ எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் இடையில எந்த பிரச்சனையும் இல்ல சார்னு விஜயாவை பறிகொடுத்த சோகத்துல அழுதுகிட்டே சொல்லியிருக்காரு. நாகராஜுடைய பேச்சுல ஒரு தெளிவும் கண்ணுல உண்மையும் முகத்துல மனைவியை இழந்த துக்கமும் தெரிஞ்சதால விசாரணைக்கு அப்புறம் நாகராஜு குற்றவாளி இல்லைங்கிற முடிவுக்கு போலீஸ் வந்தாங்க. அப்படின்னா விஜயாவை கொன்னது யாருங்கிற கேள்விக்கான விடைய நோக்கி நகர்ந்தாங்க போலீஸ். அக்கம் பக்கத்துல உள்ள சிசிடிவி கேமராக்களை அலசி ஆராய்ஞ்சப்போ கொலை நடந்த நேரத்துல நாகராஜ் வீட்டுக்கு 45 வயசுல நபர் ஒருத்தர் வந்ததும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நாகராஜுடைய வீட்டுல இருந்து அந்த நபர் வெளியே போனதும் பதிவாகி இருந்திருக்கு. சிசிடிவி கேமராவில் தெரிஞ்ச அந்த நபர் யாருன்னு விசாரிச்சப்பதான் போலீஸுக்கு இந்த கேஸ்ல ஒரு கிளாரிட்டியே கிடைச்சிருக்கு. அந்தியூர் மெயின் ரோட்ல உள்ள வெல்டிங் பட்டறையில தான் வேலை பார்த்துட்டு வராரு நாகராஜ். இவருடைய வீட்டுல இருந்து 200 மீட்டர் தூரத்துல தான் அந்த வெல்டிங் பட்டறை இருக்கு.
நாகராஜுடைய ஃப்ரெண்டு மோகன் 2 பேருமே ஒரே கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மோகன் நாகராஜுவை பார்க்கறதுக்காக அடிக்கடி வீட்டுக்கு வந்திருக்கான். அப்போ நாகராஜ் மனைவி விஜயாவுக்கும் மோகனுக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டிருக்கு. கணவனுடைய ஃப்ரெண்டுங்கிற முறையில பேசி பழக ஆரம்பிச்ச விஜயா கொஞ்ச நாள் கழிச்சு கணவனுக்கே தெரியாம மோகன் கூட பேசி பழகிட்டு இருந்ததா சொல்லப்படுது. இப்படியே நாகராஜுக்கு தெரியாம விஜயாவும் மோகனும் திருமணத்தை மீறிய உறவுல இருந்திருக்காங்க. விஜயா கூட அடிக்கடி தனிமையில சந்திச்சு எல்லை மீறி பழகிட்டு இருந்த மோகன் விஜயாவுடைய அன்பும் பாசமும் தனக்கு மட்டும்தான் கிடைக்கணும், அதுவும் கடைசி வரை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான். அதுக்காக சம்பவத்தன்னைக்கு நாகராஜ் பட்டறையில இருக்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய வீட்டுக்கு போன மோகன் அங்கிருந்த விஜயா கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்கான். உன் கணவனையும் குழந்தையும் விட்டுட்டு என் கூட வந்துரு, நான் உன்னை ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லி விஜயாவை தன் கூட வர சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்கான். அறிவுகட்டத்தனமா பேசாத, நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவ, என் புருஷனையும் குழந்தையும் விட்டுட்டலாம் வர முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. ராணி மாதிரி வச்சு பார்த்து பண்ண சொல்றேன், என்ன நம்பி வரமாட்டேங்கிறாளேன்னு விஜயா மேல கோபப்பட்டு சண்டை போட்ட மோகன் தன் கூட பாலியல் உறவுல இருக்க சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்கான். அதுக்கு மறுப்பு தெரிவிச்ச விஜயா எனக்கு வேலை இருக்குன்னு கிச்சனுக்கு போயிருக்காங்க. பின்னாடியே போன மோகன் விஜயாவை பாலியல் உறவுல இருந்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்தி அவங்களுடைய தாலி கயிறை பிடிச்சு இழுத்திருக்கான். அதனால ஆத்திரமடைஞ்ச விஜயா கிச்சன்ல இருந்த மிளகாய் பொடியை எடுத்து மோகன் மேல வீசி இருக்காங்க. அதுல ஆத்திரமடைஞ்ச மோகன் கிரைண்டர்ல உள்ள இரும்பு கம்பியை எடுத்து விஜயாவுடைய தலை மேலேயே ஓங்கி அடிச்சிருக்கான். அதோட விடாம கிச்சன்ல இருந்த அரிவாள் மனையை எடுத்து விஜயாவுடைய கழுத்தை அறுத்ததுல விஜயா சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாங்க. அதுக்கு பிறகு மிளகாய் பொடி படிஞ்ச சட்டையை கழட்டி பாத்ரூம்ல போய் அலசிட்டு காய வச்ச அந்த சட்டையவே மறுபடியும் எடுத்து போட்டுக்கிட்டு வீட்டுல இருந்து நார்மலா வெளியே போனவன் நேரா பட்டறைக்கு போய் எதுவும் தெரியாத மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம நாகராஜ் கிட்டேயே சகஜமாவும் பேசியிருக்கான் மோகன். சிசிடிவி கேமரா காட்சியை அடிப்படையா வச்சு மோகனை பிடிச்சு விசாரிச்சதுல தான் விஜயாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மொத்த உண்மையும் தெரிய வந்திருக்கு. அடுத்து மோகன் கொடுத்த வாக்குமூலம் அடிப்படையில அவன் மேல மர்டர் கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ் மோகனை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. ஃப்ரம் அட்ரஸ் இல்லாமல் கொரியரில் வந்த மர்ம பார்சலுக்குள் இருந்த மியூசிக் பிளேயரில் ஆங்காங்கே செலோ டேப் ஓட்டப்பட்டிருந்ததால் எழுந்த சந்தேகம். போலீஸ் விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல்கள். காதலியின் கணவரை கொல்வதற்காக மியூசிக் பிளேயரில் வெடிகுண்டை வைத்து அனுப்பிய இளைஞர் போலீசில் சிக்கியது எப்படி? பதற வைக்கும் பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? ஞாயிற்றுக்கிழமை ஆபீஸ் லீவுங்கிறதால வீட்டுல உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருந்திருக்காரு அப்சர் கான்கிற தனியார் நிறுவன ஊழியர். அப்போ அவருடைய வீட்டு காலிங் பெல்ல ஒருத்தர் அழுத்தி இருக்காரு. கதவை திறந்ததும் வாசல்ல இளைஞர் ஒருத்தர் நின்றுட்டு இருந்திருக்காரு. அவரு, நான் கொரியர் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கேன், உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு பார்சலை அப்சர் கான் கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. பார்சலை கையில வாங்கின அப்சர் கான் எங்கிருந்து வந்திருக்கு, யார் இந்த பார்சலை அனுப்புறதுன்னு பார்சலை சுத்தி முத்தி பார்த்திருக்காரு. ஆனா பார்சல் எங்கிருந்து வந்துச்சுங்கிற ஃப்ரம் அட்ரஸே அதுல இல்ல. அப்போ அப்சர் கானுக்கு லைட்டா சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்சலை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு மியூசிக் பிளேயர் இருந்திருக்கு. அப்சர் கானுக்கு கல்யாணமாகி 2 மாசம் தான் ஆகுது. அதனால நண்பர்கள் யாரோ தான் கிஃப்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சிருக்காரு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த மியூசிக் பிளேயர்ல அங்கங்க செல்லோ டேப் ஒட்டப்பட்டிருந்ததை அப்சர் கான் கவனிச்சிருக்காரு. இதை பார்த்ததும் அவருக்கு சந்தேகம் மேலும் அதிகமாகி இருக்கு. அடுத்து அந்த பார்சலை உத்து பார்த்தப்போ அதுல ஒட்டப்பட்டிருந்த இந்தியா போஸ்ட் ஸ்டாம்ப் போலிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. அப்புறம்தான் அவருக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. வழக்கமா ஞாயிற்றுக்கிழமை கொரியர் ஆபீஸ்லாம் லீவா இருக்குமே, இன்னைக்கு எப்படி கொரியர் ஆபீஸ்ல இருந்து வந்து கொரியர் பண்ணிட்டு போனாங்கன்னு யோசிச்சிருக்காரு. கண்டிப்பா இதுல ஏதோ வில்லங்கம் இருக்குன்னு உணர்ந்த அப்சர் கான் உடனே போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லியிருக்காரு.
அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அப்சர்கான் வீட்டுக்கு வந்த போலீஸ் அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு பண்ணி அதை வச்சு அப்சர்கான் வீட்டுக்கு பார்சல் கொண்டு வந்த இளைஞரை பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. அதுல தான் நினைச்சாலே நடுங்க வைக்கிற அளவுக்கு நடந்த மாஸ்டர் பிளானை பத்தி தெரிய வந்திருக்கு. சத்தீஸ்கர் மாநிலம் கைராக்கர் பக்கத்துல உள்ள மன்பூர் கிராமத்தை சேர்ந்த அப்சர்கானுக்கும் அதே ஏரியாவை சேர்ந்த இளம் பெண்ணுக்கும் கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. அப்சர்கான் மனைவி கூட காலேஜ்ல ஒன்னா படிச்ச வினய் வர்மாங்கிற இளைஞர் ஒரு தலையா காதலிச்சிருக்காரு. ஆனா அவருடைய காதலை அந்த இளம் பெண் ஏத்துக்கல. அதுக்கப்புறம் வீட்டுல பார்த்த மாப்பிள்ளையான அப்சர்கானை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. தான் ஒரு தலையா விரும்பிய காதலி வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆத்திரத்துல இருந்த வினய் வர்மா காதலியுடைய கணவரான அப்சர்கானை கொல்ல முடிவு பண்ணியிருக்கான். காலேஜ் முடிச்சிட்டு எலக்ட்ரீஷியன் வேலை செஞ்சுட்டு வர வினய் வர்மா தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து திட்டம் போட்டிருக்கான். அதாவது மியூசிக் பிளேயர் வாங்கி அதுக்குள்ள வெடிகுண்ட வச்சு அந்த பார்சலை அப்சர்கான் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதான் அவங்களுடைய பிளான். மியூசிக் பிளேயர்ல எப்படி வெடிகுண்டு வைக்கிறதுன்னு இணையத்துல தேடி பார்த்திருக்காங்க. அதுபடி வெடிகுண்டு தயாரிக்கிறதுக்கான பொருட்களை எல்லாம் நண்பர்கள் மூலமா கள்ளச்சந்தையில வாங்கின வினய் வர்மா வெடிகுண்டு தயாரிச்சு அதை மியூசிக்கல் பிளேயருக்குள்ள வச்சிருக்கான். மியூசிக்கல் பிளேயருடைய வயரை ஸ்விட்ச்ல மாட்டி ஆன் பண்ணதும் கரண்ட் உள்ள புகுந்து அதுல உள்ள வெடிகுண்டு வெடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க வினய் வர்மா தலைமையிலான அந்த கும்பல். அதுக்கப்புறம் அந்த வெடிகுண்டு மியூசிக் சிஸ்டத்தை ஒரு பார்சல்ல பேக் பண்ணி அதுக்கு மேல போலியான இந்தியா போஸ்ட் ஸ்டாம்பை ஒட்டி இருக்காங்க. அடுத்து வினய் வர்மாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் கொரியர் ஆபீஸ்ல இருந்து வர மாதிரி அப்சர்கான் வீட்டுக்கு போய் கொடுத்திருக்கான். மியூசிக் பிளேயரை ஆன் பண்றதுக்குள்ளேயே அப்சர்கானுக்கு சந்தேகம் வந்ததால பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கு. போலீஸ் கிட்ட பிடிபட்ட இளைஞர் சொன்ன தகவலை வச்சு வினய் வர்மா அவனுடைய நண்பர்களான பரமேஸ்வர், கோபால், காசிராம், திலீப் குமார், கோபால் கெல்வர், கிலேஷ் வர்மான்னு 7 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதோட வெடிகுண்டு தடுப்பு பிரிவு காவலர்களை வர வச்சு மியூசிக்கல் பிளேயர்ல இருந்த வெடிகுண்டையும் செயலிழக்க செஞ்சிட்டாங்க. கடந்த 4 மாதத்திற்கு முன்பு உத்தரப்பிரதேசத்தில் கட்டிய கணவனை ஆண் நண்பருடன் சேர்ந்து 15 துண்டுகளாக வெட்டி கொன்ற மனைவி. சடலத்தை ட்ரம்மில் அடைத்து வைத்து சிமெண்ட் பூசி மூடி வைத்த கொடூரம். உத்தரப்பிரதேசத்தை தொடர்ந்து ராஜஸ்தானிலும் அதே போன்று நடுநடுங்க வைத்த மற்றொரு சம்பவம். ஆண் நண்பருடன் சேர்ந்து கணவனை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு நீல நிற ட்ரம்மில் அடைத்து வைத்த மனைவி. கட்டிய கணவனை கொன்றுவிட்டு தப்பித்து ஓடிய பெண் சிக்கினாரா? நடந்தது என்ன? பதினைந்து துண்டுகளா வெட்டி கொண்டு சடலத்தை ட்ரம்ல போட்டு சிமெண்டால பூசின சம்பவம் நாட்டையே உலுக்குச்சு. அதே மாதிரியான ஒரு சம்பவம் ராஜஸ்தான்லயும் அரங்கேறி இருக்கு. ஆதர்ஸ் காலனில உள்ள ஒரு வீட்டுல இருந்த மூதாட்டி தன்னுடைய துணிகளை காயப்போட மாடிக்கு போயிருக்காங்க. அப்போ அங்கிருந்த ட்ரம்ல ஒரே துர்நாற்றம் வீசி இருக்கு. உடனே அந்த மூதாட்டி ட்ரம்மை எட்டி பார்த்திருக்காங்க. அதுல ஹன்ஸ்ராம்ங்கிற இளைஞர் கை, கால், முகம்னு பயங்கர வெட்டு காயங்களோட உயிரிழந்து கிடந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ட்ரம் ஃபுல்லா உப்பும் கொட்டி கிடந்திருக்கு. அடுத்து அந்த மூதாட்டி ஹன்ஸ்ராமுடைய மனைவியை கூப்பிட போயிருக்காங்க. ஆனா வீட்டுல மனைவி சுனிதா, குழந்தைகள்னு யாருமே இல்லை. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து பக்கத்து வீட்டுக்காரங்களை விசாரணைக்கு கூப்பிட்ட போலீஸ் ஹன்ஸ்ராம் எப்படி உயிரிழந்தாரு, அவருடைய மனைவி, குழந்தைகள் எங்க போயிருக்காங்க அப்படிங்கிற எல்லா தகவலையும் கேட்டிருக்காங்க. ஆனா ஹன்ஸ்ராம் பத்தியும் அவருடைய மனைவி, குழந்தைகள் பத்தியும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எந்த ஒரு தகவலும் தெரியல. அடுத்து பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட இருந்து சுனிதாவுடைய போன் நம்பரை வாங்கின போலீஸ் அவருடைய செல்போன் சிக்னலை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ செல்போன் சிக்னல் பக்கத்து ஊர்ல உள்ள ஒரு காட்டு பகுதியில காட்டியிருக்கு. உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் அங்க பதுங்கி இருந்த சுனிதாவை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் விசாரிச்சாங்க. உங்க கணவர் உயிரிழந்து கிடக்குறாரு, நீங்க இந்த காட்டு பகுதியில மறைஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு சுனிதா முன்னுக்கு பின் முரணா பதில் அளிச்சிருக்காங்க. சுனிதாவுடைய பதில் போலீஸுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு.
அடுத்து சுனிதாவுடைய செல்போனை கைப்பற்றின போலீஸ் அவங்க யார்கிட்ட அதிக முறை பேசியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை செக் பண்ணி இருந்திருக்காங்க. அதுல ஜித்தேந்திராங்கிற இளைஞர்கிட்ட அடிக்கடி பேசி இருந்ததை கண்டுபிடிச்ச போலீஸ் 2 பேரையும் தங்களுடைய விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஹன்ஸ்ராம் சுனிதா தம்பதி ராஜஸ்தான்ல உள்ள ஆதர்ஸ் நகர் காலனியில தன்னுடைய குழந்தைகளோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஹன்ஸ்ராம் அங்குள்ள செங்கல் சூளையில வேலை செஞ்சுக்கிட்டு குடும்பத்துடைய வாழ்வாதாரத்தை கவனிச்சிட்டு இருந்தாரு. இப்படி இவங்க வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்த நேரத்துல வேண்டாத சேர்க்கையால ஹன்ஸ்ராம் மது போதைக்கு அடிமையாகி இருக்காரு. அதுல இருந்து சரியா வேலைக்கு போகாம ஊதாரியா ஊர் சுத்திட்டும் இருந்தாரு. இதனால கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. குடி போதைக்கு அடிமையான கணவனுடைய செயலை பார்த்து சுனிதாவுக்கு வெறுப்பு ஏற்பட்டிருக்கு. இதுக்கிடையில சுனிதாவுக்கும் அதே குடியிருப்புல உள்ள ஜித்தேந்திராங்கிற இளைஞனுக்கும் பழக்கம் ஏற்பட்டதா கூறப்படுது. முதல்ல போன் நம்பரை ஷேர் பண்ணிக்கிட்ட 2 பேரும் தங்களுடைய பர்சனல் விஷயங்களையும் பகிர்ந்துகிட்டாங்க. கணவனால மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்த சுனிதாவுக்கு ஜித்தேந்திராவுடைய பேச்சு கொஞ்சம் ஆறுதல் கொடுத்திருக்கு. இதனால 2 பேரும் திருமணத்துக்கு மீறின உறவுல இருந்ததா சொல்லப்படுது. அன்னையில இருந்து சுனிதா எந்நேரமும் போனும் கையுமாவே இருந்திருக்காங்க. மனைவியுடைய நடவடிக்கையில ஹன்ஸ்ராமுக்கு மாற்றம் தெரிஞ்சிருக்கு. ஒரு நாள் செல்போனை வீட்டில் வச்சுட்டு பக்கத்துல உள்ள கடைக்கு போயிருக்காங்க சுனிதா. அப்போ சுனிதாவுடைய வாட்ஸ்அப் சாட் எல்லாத்தையும் செக் பண்ணியிருக்காரு ஹன்ஸ்ராம். அதுல தான் ஜித்தேந்திராவும் சுனிதாவும் தகாத உறவுல இருந்த விஷயம் ஹன்ஸ்ராமுக்கு தெரிய வந்திருக்கு. இது சம்பந்தமா கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி சண்டை ஏற்பட்டிருக்கு. குத்துக்கல்லு மாதிரி நான் ஒருத்தன் உயிரோட இருக்கும்போது உனக்கு இன்னொருத்தன் கேக்குதான்னு சுனிதா கிட்ட சண்டை போட்டிருக்காரு ஹன்ஸ்ராம். அதுக்கு வேலை வெட்டிக்கு போகாம எந்நேரமும் குடி போதையிலேயே இருந்தா எந்த பொண்ணும் உன் கூட சேர்ந்து வாழ மாட்டான்னு கணவனை எதிர்த்து பேசியிருக்காங்க சுனிதா. 2 பேருக்கும் இடையில பிரச்சனை பூதாகரமா வெடிச்சதால கள்ளக்காதலனோட சேர்ந்து கணவனை கொலை பண்ண திட்டம் தீட்டி இருக்காங்க சுனிதா. சம்பவத்தன்னைக்கு ஃபுல் போதையில வீட்டுக்கு திரும்பி இருக்காரு ஹன்ஸ்ராம். அடுத்து நைட்டு டின்னரை முடிச்சுட்டு தூங்கி இருக்காரு. கணவன் தூங்குன விஷயத்தை தன்னுடைய கள்ளக்காதலன் கிட்ட சொன்ன சுனிதா அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் ஹன்ஸ்ராம தாக்கி இருக்காங்க. அடுத்து மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து கை கால் முகம்னு கத்தியால குத்தி கொலை செஞ்சிருக்காங்க. இதுல நிலைகுலைஞ்ச ஹன்ஸ்ராம் சம்பவ இடத்திலேயே துடிதுடிக்க உயிரிழந்துட்டாரு. அடுத்து அவருடைய உடலை வீட்டு மாடியில இருந்த ட்ரம்ல மறைச்சு வச்சுட்டு 2 பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க. விசாரணை முடிவுல எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ஜித்தேந்திரா சுனிதான்னு 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. அடுத்து சுனிதாவுடைய குழந்தைகளை பத்திரமா மீட்டிருக்காங்க. மகள் மீது அதீத பாசம் வைத்திருந்த தந்தை மென்பொறியாளருடன் இளம் பெண்ணுக்கு நடந்த நிச்சயதார்த்தம். கல்யாணத்திற்கு தேதி குறித்த அதே நாளில் எலி மருந்தை சாப்பிட்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட இளம் பெண். மகளின் நிலைமையை கண்டு தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்ட தந்தை. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவரின் விபரீத முடிவுக்கு என்ன காரணம்? நடந்தது என்ன? மதிய உணவை சாப்பிட்டு தன்னுடைய ரூமுக்கு தூங்க போயிருக்காரு ஆனந்தன். சாயங்காலம் 6 மணியாகியும் ஆனந்தன் தன்னுடைய ரூம்ல இருந்து வெளியே வரல. மதியானம் தூங்க போன கணவன் இப்ப வரைக்கும் ரூம்ல இருந்து வெளியே வரலன்னு மனைவி சரளாவுக்கு டவுட் வந்திருக்கு. என்னங்க சீக்கிரம் எழுந்து வாங்க, உங்களுக்கு டீ போட்டு வச்சிருக்கன்னு கணவனை கூப்பிட்டுருக்காங்க மனைவி சரளா. ஆனா அறைக்குள்ள இருந்து எந்த சத்தமும் வரல. ரொம்ப நேரமா கதவை தட்டி பார்த்திருக்காங்க. ஆனா அப்பவும் கதவை திறக்காததால ஆனந்துடைய மனைவிக்கு பதற்றம் ஏற்பட்டிருக்கு. உடனே பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு அவங்க உதவியோட பெட்ரூம் கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்திருக்காங்க. அப்போ தூக்குல சடலமா தொங்கிட்டு இருந்த கணவன் ஆனந்த பார்த்து மனைவி நொறுங்கி போயிட்டாங்க. அடுத்து இந்த விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்து சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கினாங்க போலீஸ்.
சென்னை மாதவரத்தில் உள்ள தனிகாசலம் நகரை சேர்ந்த ஆனந்தன் சரளா தம்பதிக்கு சபரிதாங்கிற மகள் இருக்காங்க. ஆனந்தன் அதே பகுதியில போக்குவரத்து புலனாய்வு பிரிவுல உதவி ஆய்வாளரா வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. மகள் சபரிதா பக்கத்துல உள்ள பிரைவேட் காலேஜ்ல தேர்ட் இயர் படிச்சிட்டு இருக்காங்க. மனைவி மகள்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த ஆனந்தன் கல்லூரி படிப்பை முடிக்க போகிற மகளுக்காக மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாரு. அதுபடி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒருத்தர் கூட சபரிதாவுக்கு நிச்சயம் நடந்திருக்கு. ஆனா இந்த கல்யாணத்துல சபரிதாவுக்கு விருப்பம் இல்லை. நிச்சயதார்த்தம் வரைக்கும் வாயவே திறக்காத சபரிதா அன்னைக்கு நைட்டு தன்னுடைய ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. இதை பார்த்த அவங்க அப்பா, ஏன் இப்படி தூங்காம அழுதுட்டு இருக்க, நாங்க பார்த்த மாப்பிள்ளைய உனக்கு பிடிக்கலையான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சபரிதா, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், ஒரு 3 வருஷம் போகட்டும், ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆனந்தனும் எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா போயிட்டாரு. ஆனா மறுநாள்ல இருந்து சபரிதா அடிக்கடி யார்கிட்டயோ போன்ல பேசிட்டே இருந்திருக்காங்க. மகளுடைய நடவடிக்கையை பார்த்து சந்தேகம் அடைஞ்ச ஆனந்தன் யாரையாவது லவ் பண்றியான்னு கேட்டிருக்காரு. அப்பாவே நம்மளுடைய லவ் மேட்டரை பத்தி பேசுறாருன்னு சந்தோஷப்பட்ட சபரிதா, நானும் என்னுடைய கிளாஸ்ல படிக்கிற இன்னொரு பையனும் ரொம்ப நாளா லவ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. மகளுடைய லவ் மேட்டரை தெரிஞ்சுக்கிட்ட தந்தை அந்த பையனை பத்தி விசாரிச்சிருக்காரு. அவன் இப்பதான் காலேஜ் படிக்கிறான், படிச்சு முடிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போக குறைஞ்சபட்சம் 5 வருஷமாவது ஆகும். எனக்கும் வயசாகிருச்சு, அதுவரை உன்னை வீட்டில் வச்சிருக்க முடியாது, அதனால நாங்க பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி இருக்காரு. தந்தையுடைய அறிவுறுத்தலை கேட்க மறுத்த சபரிதா ஆனந்தனோட பயங்கர வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. எங்க பேச்ச மீறி நீ அந்த பையனை லவ் பண்ணா நானும் உங்க அம்மாவும் செத்து போயிருவோம்னு மிரட்டிட்டு அங்கிருந்து போயிட்டாரு ஆனந்தன். மகளோட விருப்பத்தை கேட்காம மறுநாளே வீட்டுல பார்த்த பையனோட சபரிதாவுக்கு கல்யாண தேதியும் குறிச்சிருந்திருக்காரு தந்தை ஆனந்தன். இதனால கடும் மன உளைச்சலுக்கு ஆளான சபரிதா வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல எலி மருந்த சாப்பிட்டிருக்காங்க. அதை பார்த்து அதிர்ச்சியான சரளா மகளை பக்கத்தில் உள்ள பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கூப்பிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க. நாளாக ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருந்த சபரிதாவுடைய உடல்நிலை ரொம்ப மோசமடைஞ்சிருக்கு. இதை பார்த்த ஆனந்தன் மனம் நொறுங்கி போயிட்டாரு. ஆசையா வளர்த்த மகள் இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கிறத பார்த்து தினம் சரியா சாப்பிடாம கவலையில மூழ்கி போய் இருந்தாரு ஆனந்தன். அது மட்டும் இல்லாம மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்த ஆனந்தன் தன்னுடைய ரூம்ல தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. பாத்ரூமில் தெரிந்த திடீர் வெளிச்சம், ஃப்ளைட் மோடில் செல்போனை வைத்து பெண் ஹவுஸ் ஓனர் குளிப்பதை வீடியோ எடுத்த இளைஞர். செல்போன் வெளிச்சத்தை பார்த்து ஷாக் ஆகி கத்தி கூச்சலிட்ட இளம்பெண். குறுக்கு புத்தி கொண்ட பக்கத்து வீட்டு இளைஞன் சிக்கியது எப்படி, நடந்தது என்ன? வழக்கம் போல காலையில வேலைக்கு போறதுக்காக இளம்பெண் ஒருத்தங்க குளிக்கிறதுக்காக பாத்ரூம் கதவை திறந்திருக்காங்க. அப்போ திடீர்னு பாத்ரூம்ல இருந்த ஜன்னலுக்கு பக்கத்துல ஏதோ மினுமினுக்கிற மாதிரி வெளிச்சம் தெரிஞ்சிருக்கு. இது என்ன வித்தியாசமா இருக்குதேன்னு உத்து பார்த்த அந்த இளம்பெண்ணுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்திருக்கு. ஜன்னலுக்கு பக்கத்துல இருந்தது செல்போன்ல இருந்து வந்த வெளிச்சம்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு செல்போனை எடுத்து பார்த்திருக்காங்க. அப்போ வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்திருக்கு. ரெக்கார்டிங்க ஆஃப் பண்ண அந்த பொண்ணு, இது யாருடைய செல்போன், இந்த கேடுகட்ட வேலையை செஞ்சவன் யாரு, அவனை சும்மாவே விடக்கூடாதுன்னு திட்டிக்கிட்டே செல்போனை ஆராய்ஞ்சிருக்காங்க. அப்போ ஃப்ளைட் மோட்ல இருந்த செல்போன்ல அந்த பொண்ணு வீட்டுல குடித்தனம் இருக்கிற மணிகண்டனுடைய போட்டோ இருந்திருக்கு. அதை பார்த்ததும் ஷாக்கான இளம்பெண், இவனா இந்த கேடுகட்ட வேலையை பார்த்திருக்கான்னு அக்கம் பக்கத்துல உள்ள எல்லோரையும் கூப்பிட்டு செல்போனை காட்டி நடந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அடுத்து மொத்தமா ஒன்னு கூடி மணிகண்டன் வீட்டு காலிங் பெல்ல அடிச்சிருக்காங்க. நாம செஞ்சிருக்கிற வேலை யாருக்கும் தெரியாது, இன்னும் கொஞ்ச நேரத்துல செல்போனை எடுத்து குளியல் வீடியோவை பார்க்கலாம்னு நினைச்சு ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே கதவை திறந்த மணிகண்டனுக்கு நம்மள கும்மி எடுக்க வீட்டுக்கு வெளியே பெரும் கூட்டமே காத்திருக்காங்கன்றது தெரியாம போச்சு. கதவை திறந்ததும் மணிகண்டன் முதுக வளைச்சு போட்டு அடின்னு அடிச்சு துவச்ச அக்கம் பக்கத்துல உள்ள பெண்கள் அடுத்துதான் போலீஸுக்கே தகவல் சொல்லியிருக்காங்க. காவலர்கள் வர்ற வரைக்கும் மணிகண்டனை அடிக்கிறதையும் எட்டி உதைக்கிறதையும் பெண்கள் நிறுத்தவே இல்லை.
அடுத்து அங்க வந்த போலீஸ் மணிகண்டனை மீட்டதோட அந்த பொண்ணு கையில இருந்து செல்போனை வாங்கியிருக்காங்க. அதோட மணிகண்டன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தப்போ இன்னும் 2 செல்போன் டேபிள்ல கிடந்திருக்கு. அந்த போன்களை எடுத்துக்கிட்டு மணிகண்டனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் அவங்க பாணியில விசாரிச்சிருக்காங்க. செல்போன்லையும் வாட்ஸ்அப்ல இருந்து கேலரி வரைக்கும் லாக் மேல லாக் போட்டு வச்சிருந்த மணிகண்டன் போலீசாருடைய லாக்ல இருந்து விடுபட முடியாம அத்தனை பாஸ்வேர்டையும் அடுத்தடுத்து போட்டு கொடுத்திருக்கான். சென்னை பல்லாவரத்தில் உள்ள சபாபதி தெருவை சேர்ந்தவங்க 23 வயசான இளம்பெண். இவங்களுக்கு அதே ஏரியாவில் சொந்தமா 3 வீடுகள் இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி இளம்பெண்ணுடைய வீட்டுக்கு வாடகைக்கு வந்தவன் தான் இந்த மணிகண்டன். இவனுக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தையும் இருக்கு. மனைவி குழந்தைன்னு வாழ்ந்துட்டு வந்த மணிகண்டனுக்கு வீட்டு ஹவுஸ் ஓனர் இளம்பெண் மேல ஒரு ஈர்ப்பு இருந்ததா சொல்லப்படுது. அதுக்காக இளம்பெண் போகும்போது வரும்போதும் அவங்கள வெச்ச கண்ணு வாங்காம பார்த்திருக்கான். அது மட்டும் இல்லாம அவங்க எப்போ ஆபீஸ்க்கு கிளம்புவாங்க, எப்போ குளிப்பாங்கன்னு டாப் டு பாட்டம் ஒண்ணு விடாம இளம் பெண்ணை நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் மணிகண்டன். ஹவுஸ் ஓனர் பெண்ணோட வீட்டு பாத்ரூம் ஜன்னல் மணிகண்டன் வீட்டை பார்த்த மாதிரி இருக்குமா? அதுதான் அவனுக்கு குறுக்கு வழியை யோசிக்க வச்சிருக்கு. சம்பவத்தன்னைக்கு மணிகண்டன் தன்னோட செல்போனை ஃப்ளைட் மோட்ல போட்டுட்டு நேக்கா இளம்பெண் வீட்டு ஜன்னல் கிட்ட எடுத்துட்டு போய் வச்சு வீடியோ எடுக்க பிளான் போட்டிருக்கான். ஆனா இளம்பெண் பாத்ரூம் ஜன்னல்ல தெரிஞ்ச வெளிச்சத்தை வச்சு மணிகண்டனை கையும் களவுமா பிடிச்சு தர்ம அடி கொடுத்தது மட்டுமில்லாம அவனை போலீஸ்லயும் பிடிச்சு கொடுத்திருக்காங்க. அடுத்து இளம்பெண் கொடுத்த புகாரை வச்சு மணிகண்டனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மணிகண்டன் இதுக்கு முன்னால வேற பெண்கள் யாரையாவது வீடியோ எடுத்திருக்கானா? இதுக்கு பின்னால அவன் மட்டும்தான் இருக்கானா? இல்ல வேற யாராவது இருக்காங்களா? மணிகண்டன் மேல வேற ஏதாவது கேஸ் இருக்குதான்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்கி இருக்காங்க போலீஸ். ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்த்தகவை. நிகழ்த்தகவு.